வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தேவக்கோட்டையிலேருந்து ஒரு ஹாஃப் டே ட்ரிப்பில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேவக்கோட்டையில் 6 மணிக்கு கிளம்புனோம். 7 மணிக்கு நம்ம வந்து நேராக தேவிப்பட்டினம் வந்தாச்சு. தேவிப்பட்டினம் கடற்கரைக்கே நேராக வந்துட்டோம். உள்ளே வந்து நம்ம குளிக்க போகிறோம். இந்த உள்ள புரகாரத்தில் இந்த பக்கம் வந்து 9 நவகிரகங்களும் இருக்குது. இந்த பக்கம் கடல் இருக்குது, அந்த பக்கம் குளிச்சுட்டு இந்த பக்கம் நவகிரகத்தை வந்து சுற்றி வந்து சாமி கும்பிட போகிறோம். நம்ம எந்த இதுவும் பூஜையும் ஐயர்லாம் வந்து எதிர்பார்க்கல. அதனால் நம்ம நேராக கடற்கரைக்கே வந்தாச்சு. வந்து நம்ம வந்து இங்கே கடலில் வந்து இந்த பக்கம் குளிச்சுட்டு அந்த பக்கம் வந்து நவகிரகத்தை சுற்றி வந்து நம்ம மனதார சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம திரும்ப போகிறோம். அதான் காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். குளிச்சுட்டு நவகிரகத்தை பிரகாரம் வந்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. அடுத்து வந்து நம்ம திருப்புலானி பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கேருந்து அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். அங்கே திருப்புலானி பெருமாள் கோவில் ரொம்ப பெருசாக ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அங்கே வந்து முதல்ல இருக்க வந்து மூலவர் வந்து ஆதி ஜெகநாத பெருமாள். அவரை தான் வந்து தசரதர் வழிபட்டாராம். இங்கே வந்து சந்தான கிருஷ்ணனும் இருக்கார். தசரதர் இங்கே யாகம் செஞ்சு இங்கே வந்து பாயாசம் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரசாதமாக தராங்க. ஸோ இங்கே வந்து குழந்தை பேர் உண்டாகணும்னு நினைக்கிறவங்க அந்த சந்தான கிருஷ்ணரை வழிபட்டு பாயாச நெய்வேத்தியம் கொடுத்து அங்கே வந்து அவங்க அதை வாங்கி சாப்பிடும் போது குழந்தை கண்டிப்பாக பிறக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதி ஜெகநாதர் குங்கும அர்ச்சனை பண்ணி நம்ம என்ன வேண்டுதல் பண்ணுறோமோ அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு 48 நாள் குங்குமம் வைக்கும்போது அதுவும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இங்கே இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கிறாங்க. இது வந்து இந்த 3 நாட்களுக்கும் 4000 திவ்ய பிரபந்தமும் படிப்பாங்களாம். இந்த விழாவுக்கு பேர் பவித்ரோற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, நம்ம கோவிலில் ஏதாவது பக்தர்கள் வந்திருக்கையில் ஏதாவது ஒரு ஏதாவது தவறுகள் பண்ணி தான் நம்ம மன்னிப்பு கேட்போம் இல்லையா பொதுவாக. அந்த மாதிரி இது வந்து சாமிக்கு வந்து பவர் குறைஞ்சிருந்தாலும் இந்த யாகம் பண்ணும்போது அது வந்து எல்லாமே சுத்தப்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லி இந்த மாமி சொன்னாங்க. இவங்க தான் வந்து நமக்கு வந்து தசரதர் தான் இங்கே சாமி கும்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்றாரு. அதனால் இங்கே வந்து பாயாசம் தான் முக்கியமான நைவேத்தியம். அதை பற்றி இல்லாமல் அவங்கெல்லாம் சொன்னாங்க. அதையும் நம்ம வந்து கேட்டோம். அதனால் நம்மளும் வந்து அங்கே பாயாசம் வாங்கி சாப்பிட்டோம். காலையும் மாலையும் 3 நாளும் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் படிக்கிறாங்க. இந்த மேலே வந்து சாமி வந்து உற்சவருக்கு வந்து அலங்காரம் ஆகுது. அங்கே தாமரைப்பூ தெரியுது இல்லையா, அங்கே தான் யாகம் நடக்கும். அதான் வந்து பவித்ரோற்சவம் அப்படின்னு சிறப்பாக அதை நடத்துகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா புரகாரத்தில் ஸ்தல விருட்சம் வந்து அரச மரம். இங்கே வந்து நிறைய தொட்டில் கட்டியிருக்கதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேர் தொட்டில் கட்டி வேண்டியிருந்தாங்க. பக்கத்துலேயே நாவல் மரம் இருந்தது. அதுலேருந்து நாவல் பழம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பூரா கொட்டி இருந்தது. பறிக்க மாட்டாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இந்த அம்மனோட பத்மாஷினி தாயார் தான் தாயார். அவங்களுடைய சந்நிதியிலிருந்து புரகாரமாக வரும்போது நமக்கு வந்து பள்ளிகொண்ட ராமரும் சந்தான கிருஷ்ணரும் இருப்பாங்க. எல்லாமே நம்ம கொடிமரம் மட்டும் தான் எடுத்தோம். ஏன்னா நம்ம வந்து கோவிலில் சாமி எடுக்கக்கூடாதுங்கிறதுனால கொடிமரத்துலேருந்து தூரத்துலேருந்து மட்டும் தான் எடுத்தோம். சாமி எதுவுமே எடுக்கலை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள், பள்ளிகொண்ட ராமர் ரொம்ப பெருசாக ரொம்ப நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் சந்தான கிருஷ்ணர், தாயார் வந்து பத்மாஷ்மினி தாயார், அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள். எல்லாரையும் நம்ம கும்பிட்டாச்சு. புரகாரமும் பார்த்துட்டு இங்கே வந்து மடப்பள்ளியில் பாயாசமும் வாங்கி நம்ம சாப்பிட வந்தாச்சு. எல்லாருமே அங்கே வந்து மடப்பள்ளியில் கேட்கும்போது அங்கே வந்து மறுக்காமல் எல்லாருக்குமே வந்து பாயாசம் தராங்க. சில மடப்பள்ளியில் வந்து அந்த பிரசாத நேரத்துக்கு போனால் தான் கிடைக்கும். இங்கே வந்து பாயாசம் எப்போ யார் போய் கேட்டாலும் எல்லாருக்குமே தனித்தனியாக அவங்க தரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எல்லோரும் வாங்கி அந்த நம்ம பாயாசத்தை சாமியை கும்பிட்டுட்டு குடிச்சிட்டு வர வேண்டியது தான். ஸோ நம்ம அந்த கோயில் பார்த்துட்டு வெளியே கிளம்பியாச்சு. இங்கே நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் வீட்டிலேருந்தே இட்லி சட்னி கொண்டு வந்தாச்சு. அதையே நம்ம வந்து காரில் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கு நம்ம கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம்.
அடுத்து நம்ம வந்து சேதுக்கரைக்கு வந்தாச்சு. சேதுக்கரையில் வந்து கடற்கரையில் இருக்குது, நிறைய பேர் குளிக்கிறாங்க. நம்ம தேவிப்பட்டினத்துலேயே குளிச்சிட்டதுனால இங்கே நம்ம வந்து சாமி சும்மா தண்ணி அள்ளி தொளிச்சிக்கிறோம். இந்த கடலில் வந்து முன்ன வந்து போட்டில் கூட்டிகிட்டு போய் அந்த சேது அணை இருக்கும் இல்லையா, அதோட கல் வந்து கீழே இருக்குமா பாறை, அது வந்து நம்மளுக்கு காமிப்பாங்களாம். இப்போ பாதுகாப்பு கருதி அங்கே கூட்டிகிட்டு போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த முன்னாடி கோவில் தான் நம்ம பார்த்தோம். அந்த அணை வந்து நம்மளால் பார்க்க முடியல. கடற்கரையை சுற்றி பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்து சந்நிதிக்குள்ளே போயாச்சு. சந்நிதிலையும் நம்ம வந்து சாமியை வந்து வீடியோ எடுக்கலை. அவர் தான் வந்து சேது பந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர். அவர் தான் வந்து சேதுனா வந்து அந்த அணை, பந்தனா கட்டுறது. அதனால தான் வந்து ஸ்ரீ சேது பந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயருக்கு பேர். நாம் இங்கேருந்து உத்தரகோசமங்கை நோக்கி கிளம்பியாச்சு. போகிற வழியில் சின்ன சின்ன உப்பளங்கள் பார்க்குறோம். அங்கே இருக்க உப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே போகிறோம். கடற்கரையாக இருக்கிறதுனால இங்கே சில சின்ன உப்பளங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த உப்பையும் தாண்டி நம்ம வந்து உத்தரகோசமங்கை நோக்கி கிளம்பியாச்சு. உத்தரகோசமங்கை பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஒரு கோபுரம், சுவாமிக்கு ஒரு கோபுரம், மிகப்பெரிய கோவில், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நம்ம இந்த கோவில் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து அதோடைய கும்பாபிஷேகத்தும் போது யாகசாலை பூஜை போட்டிருந்தோம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பச்சை மரகத நடராஜரும் அதில் நம்ம வந்து காமிச்சிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயில் ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது கோவில். கோயில் வாசல் கிட்ட ஒரு கடையில் வந்து வெட்டி வேர் மாலை வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அதனால் அந்த வெட்டி வேர் மாலையும் வந்து நாம் வந்து வீடியோ எடுத்தாச்சு. அப்படியே அவங்க தாளம்பூவும் இங்கே கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. தாளம்பூ வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் போனேன். இந்த தாளம்பூ பார்த்திங்கன்னா அந்த உள்ள சின்னதாக நெல் குருத்து மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் பூ. வெளியே இருக்கிறது வந்து அதோடைய மடல். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் அம்மா இந்த மடலை மடித்து எனக்கு தலையில் பூ பின்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. பூ தைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மடலை. உங்களில் யாருக்கு அந்த மாதிரி ஞாபகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உள்ள குட்டியாக தெரிகிறதான் தாழம்பூ. சாமிக்கு விசேஷங்கிறதுக்காக இங்கே வந்து இந்த தாழம்பூ கிடைக்குது இந்த கடையில். நம்ம அதையும் பார்த்துட்டு தான் உள்ள கோவிலுக்குள்ளே போகிறோம். கோயில் பாருங்கள், உள்ளே நுழையிற பிரகாரமே மிக பெருசாக தான் இருக்குது. நம்ம அதை தாண்டி மரம் எல்லாம் தாண்டி பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே போகிறோம். இங்கேயுமே நம்ம வந்து கொடி மரம் மட்டும் தான் எடுக்க போகிறோம். சாமியை வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாள் டூராக, நீங்கள் ஒரு நாள் இல்லை ஹாஃப் டேலேயே நாங்கள் திரும்பிட்டோம். ஸோ ஹாஃப் டே டூராக நீங்கள் போட்டிங்க வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கொடி மரத்தில் நம்ம வந்து சாமியை கும்பிட்டாச்சு. மங்களநாதர், அதுக்கப்புறம் பிரகாரமாக போய் மங்களேஸ்வரி அவங்களுடைய சன்னதி இருந்தது, அங்கேயும் நம்ம கொடி மரத்தை கும்பிட்டுறோம். உள்ளே போய் சாமியை நாங்கள் வந்து தரிசிச்சுட்டு அடுத்து வந்து அங்கேருந்து நாங்கள் பிரகாரமாக வந்து மரகத நடராஜரோட அந்த இடத்துக்கு வந்தோம். இது வந்து மங்களேஸ்வரி சன்னதியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்படி குங்குமம் வச்சுருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய கோயில் நம்ம தான் சுத்தமாக வச்சுருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணுங்கிறதுக்காக அதை எடுத்திருந்தேன் நான். நம்ம வந்து பிரகாரமாக வந்தாச்சு. வந்து நம்ம இப்போ வந்து மரகத நடராஜர் சன்னதிக்கு வரப்போகிறோம். கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குது, பிரகாரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதான் வந்து மரகத நடராஜரோட சன்னதியோட கொடிமரம். இங்கே நம்ம வந்தாச்சு. வந்து உள்ள நடராஜருக்கு வந்து சந்தனம் பூசி தான் இருக்கும். ஏன்னா வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அவங்க அதை எடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, அன்றைக்குமே முழுக்க முழுக்க லட்சக்கணக்காக அபிஷேகம் செஞ்சுட்டே இருப்பாங்களாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மரகதலிங்கம் வந்து சந்தனம் இல்லாமல் குளுமை இல்லாமல் இருந்தால் அந்த மரகதலிங்கம் வந்து வெடிச்சிருமா. உலகத்திலே இது ஒன்று தான் வந்து பெரிய மரகதலிங்கம் அப்படின்னு அந்த ஐயர் சொன்னார். இப்போ நம்ம வந்து 3000 ஆண்டு பழமையான இலந்தை மரம் தான் அந்த உள்ள தலை விரித்தோம். அதை தான் நம்ம வந்து இப்போ அடுத்து பார்த்துட்ருக்கோம்.
அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து முண்டு முண்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதனால அது வந்து சகஸ்ரலிங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மரத்துலேயே அப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சகஸ்ரலிங்கமும் வச்சுருந்தாங்க. இது வந்து மரம் நம்ம கம்பிக்குள்ளே தான் பார்க்குறோம், அதனால் ஒரு கேப் வழியாக தான் எடுக்க முடிஞ்சது. அதில் அந்த முண்டு முண்டாக தெரியுது இல்லையா, அது கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. அதனால அது வந்து சகஸ்ரலிங்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொன்னாங்க. அதுக்கு எதிரில் சன்னதியில் சகஸ்ரலிங்கம் இருந்தது. சகஸ்ரன்னா 1008 லிங்கம் இல்லையா, அதுவும் நம்ம பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து மாணிக்க வாசகர் சன்னதி. இது வந்து தனியாக ஒரு சன்னதி, அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே வந்து திருவாசகம் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து முழு திருவாசகம் 51 பதிகமும் படிப்பாங்களாம். அது ரொம்ப விசேஷம். கோயிலில் பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே உட்காந்து படிப்பாங்க. இங்கே நல்ல ஃபேனெல்லாம் போட்டு இந்த மண்டபம் நல்லா இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. ஊர்னிக்கு பின்னாடி இருக்குது. நம்ம வந்து வந்ததுனால எப்பயுமே வந்து திருவாசகம் முழுசாக படிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் 1வது பதிகம், 33வது பதிகம், 51வது பதிகம், இது 3ஐயும் படித்தா முழு திருவாசகம் படித்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து உட்காந்து இந்த 3 பதிகமும் படிச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம மாணிக்க வாசகர் சன்னதிக்கு வந்திருக்கோம், நம்மளும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே ஒரு முறை எங்கள் மகளிர் மன்றத்துலேருந்து வந்து நாங்கள் கும்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இதை வந்து பிரகாரமாக வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு அம்மா வந்து சன்னதிக்கு முன்னாடி கோலம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு சாக் பீஸில் வரைஞ்சிட்டு அவங்க பெயிண்டில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களையும் நம்ம பார்த்துட்டு அவங்க போட்டிருந்த சாக் பீஸ் கோலத்தையும் பார்த்தோம். இந்த இடத்துல பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. சன்னதி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தூணெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா, அதனால் அதையும் நான் வந்து அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து அடுத்தது வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்தோம். இது வந்து சுயம்பு வாராகி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து மஞ்சள் அரைச்சி வேண்டுதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் நம்ம பார்த்தோம். அவங்கவுங்க என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினச்சி மஞ்சள் அரைச்சி கொண்டு போய் வாராகி அம்மனுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அம்மனுக்கு சாத்திட்டு அந்த மஞ்சள் பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த மஞ்சள் வாங்கிட்டு போய் நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்ளே வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து தேங்காயில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேண்டுதலுக்காக ஏற்றும் போது தேங்காயில் விளக்கேற்றுறாங்க. அப்படி இல்லை நம்மளுடைய திருஷ்டி கழியணும் அப்படின்னா பூசணிக்காயில் விளக்கேற்றுறாங்க. அதெல்லாமே வந்து அந்த சுத்து பிரகாரத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் அம்மனோட படம் இருக்குது, அங்கே தான் பண்ணுறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு அங்கே மாவிளக்கு வைக்கிறவங்களும் மாவிளக்கு வைப்பாங்க. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து அந்த தேங்காய் இதை பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.